ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம். கொஞ்ச நேரம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். அதோட ஐடியாலஜி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா உடனே இவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு ஓடிடுவீங்க கடைசிக்கு ஹோம்ஒர்க்கு. அப்படி போகாதீங்க. தயவு செய்து வெயிட் பண்ணி எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்படி பார்த்தா தான் உங்களுக்கு இடையில இருக்க அந்த நுவான்சஸ் எல்லாம் புரியும். ரைட்? இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். நம்ம டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் பார்க்க போகிற இந்த டாப்பிக்கு நீங்கள் சென்டென்ஸை பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் லெவலில் இருக்கிற மாதிரி தெரியும். அட்வான்ஸ் எல்லாம் கிடையாது, ஒரு இன்டர்மீடியட் லெவல் தான். பாருங்கள், செகண்ட் சென்டென்ஸை பார்த்துடலாம், அப்புறம் ஃபஸ்ட்டு வரலாம். அவன் வரும்போது நீ என்ன செய்து கொண்டிருந்தாய். இது சிம்பிளாக நமக்கு தெரியும். கொஞ்சம் இந்த பேசிக்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்ட இன்டர்மீடியட் லெவலில் இருக்க கேண்டிடேட்ஸுக்கு இந்த சென்டென்ஸ் எப்படி வரும் அப்படிங்கிறது ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க. ஆனால் ஃபஸ்ட்டு பாருங்கள், நீ என்ன செஞ்சிட்டு இருந்தப்போ அவன் வந்தான். செகண்ட் ஈஸி. அவன் வரும்போது நீ என்ன செஞ்சிட்டு இருந்த, நீ என்ன செஞ்சிட்டு இருந்தப்போ, நீ என்ன செய்து கொண்டிருந்த பொழுது, நீ என்ன பண்ணிட்டு இருந்தப்போ அவன் வந்தான். இப்போ இந்த போது அப்படிங்கிற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நமக்கு இங்கே கன்ஃபியூஷன்ஸை கொடுக்கும். எப்படின்னா, அவன் வரும்போது அப்படின்னா ஈஸியாக நீங்கள் சொல்லிடுவீங்க when he came அப்படின்ட்டு. நீ என்ன செய்து கொண்டிருந்த போது அப்படின்னு இருக்கா, எப்படி மாற்றுவீங்க? இங்கே பாருங்கள், இங்கே போது, இந்த போதுக்கு முன்னாடி இருக்க டைலாக் என்ன, அவன் வரும்போது, அவன் வந்தான்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. when he came அப்படின்னு நம்ம சொல்லலாம். நீ என்ன செய்து கொண்டிருந்த போது, அப்போது இங்கே இந்த போது எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வெண்ணாக மாறும். ஆல்ரெடி இங்கே நமக்கு என்ன இருக்குது, வாட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. ரெண்டு கேள்வி வார்த்தைகளை போட்டு எப்படி நம்ம கேள்வியை மேக் பண்ணுறது, கண்டிப்பாக கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஆனால் இது ரொம்ப சிம்பிளான ஒரு லாஜிக்கை நீங்கள் யூஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இப்போ என்னென்னா, இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வரேன். இப்போ பாருங்கள், என் பெயர் அன்பு. ஓகே, என் பெயர் அன்பு, டேவிட் அன்பு, நான் ஷார்ட்டாக அன்புன்னு போட்டேன். என் பெயர் அன்பு. இங்கே பாருங்கள், அன்பு எனது பெயர், என் பெயர் அன்பு, அன்பு எனது பெயர், இப்படி நான் சொல்கிறேன். இந்த ரெண்டு சென்டென்ஸுமே உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு, சார் ரெண்டு சென்டென்ஸுமே வேறு வேறு அர்த்தம் வேறுன்னு சொன்னோன்னா போடா வெண்ணன்னு நீங்கள் சொல்லிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான் அப்படின்ட்டு. வார்த்தைகள் தான் வேறு இடத்துல இருக்குது, அர்த்தம் ஒன்று. இது புரிஞ்சதில்ல? இதை வச்சுக்கிட்டு அப்படியே மேலே வாங்க. நீ என்ன செஞ்சிட்டு இருந்தப்போ அவன் வந்தான். நீ என்ன செஞ்சிட்டு இருந்தப்போ அவன் வந்தான். அவன் வரும்போது நீ என்ன செஞ்சிட்டு இருந்த. ரெண்டுத்தையுமே கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா ரெண்டும் ஒரே சென்டென்ஸ் தான். எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. அப்போது நாம் இந்த பர்டிகுலர் சென்டென்ஸை எப்படி மேக் பண்ணுவோம் பாருங்கள், இப்படி பிரிச்சுருவோம். நீ என்ன செய்து கொண்டிருந்தாய். ஓகே, பாருங்கள், வாட் ஆர் யூ டூயிங், நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய். ப்ரெசென்ட்டில் கேட்போம். நீ என்ன செய்து கொண்டிருந்தாய் அப்படின்னா அதை பாஸ்ட் மாத்திரம் வேற முடிஞ்சு. வாட் வேர் யூ டூயிங், இது வந்துருச்சு. அவன் வரும்போது, இந்த போதுன்னு வந்துட்டாலே when, பாஸ்ட்டில் இருக்கிறதுனால இங்கேயும் பாஸ்ட்டு தான், when he came. அப்போது கொஸ்டினாக இருக்கிறதுனால இந்த சென்டென்ஸ் தான் ஃபஸ்ட்டு போட்டுட்டு இதை செகண்ட் போடணும். இது இங்கே கொண்டு வந்துடுவோம், இது இங்கே கொண்டு போயிடுவோம். இப்போது மாற்றி படிங்க. வாட் வேர் யூ டூயிங் when he came, வாட் வேர் யூ டூயிங் when he came. இது கரெக்டாக பக்காவாக இருக்குது. இது நமக்கு தெரியும் ஆல்ரெடி. ஏன்னா இது அழகாக நம்ம பிரிக்க முடியுது. அங்கே பாருங்கள், பிரிக்க முடியாது. நீ என்ன செய்து கொண்டிருந்த போது அவன் வந்தான். ரொம்ப சிம்பிள். அவன் வந்தான்னா he came. அவன் வந்தான்னா he came. இங்கே போது அப்படிங்கிற வார்த்தை இது கூட கனெக்ட் ஆன மாதிரி இருக்குது, ஆனால் இது கூட கனெக்ட் ஆகலை. இந்த போது அப்படிங்கிறது இங்கே வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஏன் அப்படின்னா இங்கே நமக்கு இன்னொரு கேள்வி வார்த்தை இருக்கிறது. நீ என்ன செஞ்சிட்டு இருந்தப்போ அவன் வந்தான். இது இன்னொரு ஆங்கிளில் நீங்கள் இப்படி தான் கேட்க முடியும். இந்த வாட் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் வார்த்தை கூட வெண்ணை போட்டு கனெக்ட் பண்ணி நீங்கள் சென்டென்ஸை ஜென்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா காலத்துக்கு முடியாது, சத்தியத்துக்கு முடியாது, வராது சென்டென்ஸ் அப்படி. அப்போது இங்கே நாம் என்ன ஸ்ட்ரக்சரில் படித்தோமோ அதை அப்படியே அங்கே அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஹீ கேமுங்களா அப்படி இங்கே வெண்ணை போட்டு விட்ருங்க. ஓகே, நீ என்ன செய்து கொண்டிருந்தாய்னு மாற்றிக்கோங்க. பாருங்கள்,
வாட் வேர் யூ டூயிங். இந்த வென்னுங்கிறது இடையில சேர்க்கும் வார்த்தையாக என்ன வேணும், ஜாயின் ஆகிக்கும். கடைசியில் கேள்விக்குறி போட்டால் வேலை முடிஞ்சது. வாட் வேர் யூ டூயிங் வென் ஹி கேம். வாட் வேர் யூ டூயிங் வென் ஹி கேம். புரியுதுங்களா? வென் ஹி கேம் வாட் வேர் யூ டூயிங். வென் ஹி கேம் வாட் வேர் யூ டூயிங். எப்படி கேட்டிங்கன்னா தப்பாயிரும். ஏன் அப்படின்னா இது கேள்விக்கு உகந்த வாக்கியம் கிடையாது. ஏன்னா வென் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அடுத்து, அதாவது WH அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து நமக்கு ஒன்று பி வெர்ப் இருக்கணும், இல்லாட்டி டூ டஸ்ஸு அந்த மாதிரி வார்த்தைகள் வரணும், இல்லையா அந்த ஹேவ் ஹேஸ் இந்த மாதிரி வார்த்தைகள் வரணும். அப்படி வந்தால் தான் அது கேள்வி வாக்கியம். அப்போ அது எங்கே வருது, இங்கே தான் வருது. அப்போ கேள்வி வாக்கியமாக இருக்கும் பட்சத்தில் இந்த ஸ்ட்ரக்சரில் எது இருக்கோ அதைத்தான் முன்னாடி போட்டுட்டு அதற்கு அடுத்து இதை தூக்கி போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் வந்தார். புரியுதுங்களா? நீ என்ன சாப்பிட்டு இருக்கும்போது உங்கள்கிட்ட கேட்டாங்க. நீ என்ன சாப்பிட்டு இருக்கும்போது உங்கள்கிட்ட கேட்டாங்க. இப்படிலாம் டக்குன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஐயோ இதுக்கு எப்படா சொல்கிறது அப்படிங்கிற ஒரு பயம் வரும், ஒரு டவுட் வரும். அப்போல்லாம் இந்த ஸ்ட்ரக்சரை தான் நீங்கள் வச்சுக்கணும். ஒரே ஸ்ட்ரக்சர் தான், அதை தான் வேறு வேறு வார்த்தைகள் போட்டு கேட்குறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் நான் சொன்னேன். புரியுதுங்களா? இப்போ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் எங்கூட நீங்கள் ட்ரை பண்ணால் மட்டும்தான் மைண்டுக்குள்ளே போய் உட்காரும். அந்த ப்ராக்டிக்கல் ஐடியாஸ் எல்லாம் மைண்டுக்குள்ளே அப்போ தான் உட்காரும். இங்கே கற்றுக்கிட்டதுமே டைரெக்டாக எக்ஸாம்பிள்ஸ் அந்த ஹோம்ஒர்க் போனீங்கன்னா இடையில அந்த ப்ராக்டிஸ் பண்ணுற அந்த ஒரு தன்மையை நீங்கள் இழந்துருவீங்க, அந்த ஒரு டைமை நீங்கள் இழந்துருவீங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள்ஸ் தான் நீங்கள் பண்ணக்கூடிய ப்ராக்டிஸ். சரிங்களா? ப்ராக்டிஸ் போயிடலாம். இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பண்ணுவோம், அதன் மூலம் எனக்கு ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும். போயிடலாம். இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த முன்னாடி நான் சொல்லிக் கொடுத்த அந்த இன்ட்ரடக்ஷனை பார்க்காம இங்கே டைரெக்டாக வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நீ என்ன படிச்சுட்டு இருந்தப்போ அவள் உன்னை கூப்பிட்டா. நீ என்ன படிச்சுட்டு இருக்கும்போது அவள் உன்னை கூப்பிட்டா. இப்போ நீங்கள் கேட்பீங்க, ஆனால் இங்கிலீஷில் சொல்லும்போது வராது. அது அப்படி என்ன பண்ணிடுங்க, உள்டாவை மாற்றிடுங்க. அவள் உன்னை கூப்பிட்டப்போ நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த, அவள் உன்னை கூப்பிட்டப்போ என்ன படிச்சுட்டு இருந்த. புரியுதுங்களா? இப்படி மாற்றிக்கிட்டிங்கன்னா ஈஸியாகிடும். சரி பாருங்கள், நீ என்ன படித்து கொண்டிருந்த போது அவள் உன்னை கூப்பிட்டாள். அப்போ நீ எதை படித்து கொண்டிருந்தாய். ரொம்ப சிம்பிள். வாட் படித்து கொண்டிருந்தாய். நீ அப்படின்னா யூ, யூவோட ப்ரெசன்ட் பி வெர்ப் ஆர் பாஸ்ட் பி வெர்ப் வேர். ஏன்னா அவள் உன்னை கூப்பிட்டால் படித்து கொண்டிருந்த போதுன்னு இருக்குது. அப்புறம் இன்னும் நல்லா கவனிக்கணும் நண்பர்களே, இந்த கொண்டு அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டால் அது கண்டினியூஸ் தான். ரெகுலராக நாட் ரெகுலர், கண்டினியூஸாக நடக்கிற ஒரு விஷயத்தை தான் அது என்ன பண்ணுது, சொல்லுது. நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன், கிட்டு இருந்தேன்னு சொல்கிறோம்ல வழக்கு தமிழில், படித்து கொண்டு இருந்தேன்னு அர்த்தம். வழக்கு தமிழில் நம்ம கொண்டுன்னு சொல்ல மாட்டோம். அதை கொண்டு வந்தான் அது வேறு, அது வேர்பு. என்ன வேர்பு அப்படின்னா தூக்குற வேலை. அவன் அதை கொண்டு வந்தான் அப்படின்னா பிராட். அது இது ஒரு நிகழ்ச்சியை, ஒரு நிகழ்வை கண்டினியூஸாக செய்கிறது. நான் பேசிக்கொண்டு இருந்தேன், அப்புறம் பேசும் அந்த செயலை என்ன பண்ணுறோம், கண்டினியூஸாக செய்கிறோம். பேசிக்கிட்டு இருந்தேன், இதுவும் அதுவும் ஒன்று தான். புரியுதுங்களா? அப்போ இந்த கொண்டு அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே ஐஎன்ஜி ஃபார்முக்கு நீ வந்துடணும். அப்போ ஐஎன்ஜி ஃபார்ம்னாலே கண்டிப்பாக பீவப் வந்து தான் ஆகும். அதனால தான் இங்கே நம்ம பீவப் போட போகிறோம். ஒரு சிலர் நினைப்பீங்க எதுக்கு தேவையில்லாமல் இவர் வேர் அப்படிங்கிற பீவப் போடுறாரு. ஏன்னா அது கண்டினியூஸ் டென்ஸ். அதனால ப்ரெசன்ட் கண்டினியூஸாக இருந்தால் ஆர் போடுவோம், பாஸ்ட் கண்டினியூஸாக இருக்கிறதுனால வேர் அப்படிங்கிற ப்ளூரல் பீவப்பை போட போகிறோம். ஓகே பாருங்கள், வாட் வேர் யூ படித்து கொண்டிருந்தாய். அப்போ ரீடிங். ஸ்டடிங் சொல்லாதீங்க, ரீடிங்னு சொல்லுங்கள். சும்மா நம்ம படிக்கிறது தான் ரீட் பண்ணுறது. ஸ்டடிங்கிறது வேறு, ஒரு பர்பஸ்க்காக படிக்கிறது. புரியுதுங்களா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கிறது, ஒரு டிகிரி வாங்குறதுக்காக படிக்கிறதுலாம் ஸ்டடி கீழே வந்துடும். அதுவே ஒரு பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும், அங்கே நம்ம போவோம். இங்கே வந்துடலாம் வாங்க. வாட் வேர் யூ ரீடிங். நீ என்ன படித்து கொண்டிருந்தாய். அவள் உன்னை கூப்பிட்டாள். அப்போ அவள் உன்னை கூப்பிடும் பொழுது வாட் வேர் யூ ரீடிங் வென் ஷீ கால்ட் யூ. ஷீ கால்ட் யூ. அவள் உன்னை கூப்பிட்டால் முன்னாடி வென்னுங்கிற வார்த்தை அப்படியே போட்டாச்சு. இப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸில் கொஸ்டின் வார்த்தை எது, கொஸ்டின்கான கரெக்டான பக்கா பேட்டர்னில் இருக்கிற வார்த்தை எது, வென் ஷீ கால்ட் யூ. அதுதானே? சூப்பருங்க. நான் அந்த வீடியோவை பயங்கர கிளாரிட்டியாக எடுத்துகிட்டு இருக்கேன், நல்ல சூப்பர் பிரைட்னஸோட. அதை விட நீங்கள் சொல்கிற ஆன்சர் பக்கா பிரைட்டாக இருக்குது. எப்படி? இப்போ தான் கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொன்னேன். WH கேள்விக்கு அடுத்து இந்த மாதிரி ஆக்சிலரி வார்த்தைகள் வந்தால் தான் அது கேள்வி. அங்கே ஆக்சிலரி வார்த்தையில் கிடையாது. அப்போ தப்பு. இது
இதுதான் சரியான கேள்வி வாக்கியம். வாட் வேர் யூ ரீடிங் வென் ஷீ கால் யூ? வாட் வேர் யூ ரீடிங் வென் ஷீ கால் யூ? அவள் உன்னை கூப்பிட்டப்ப நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த, இல்லாட்டி நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கும்போது உன்னை கூப்பிட்டா. ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். இப்போ கடை என்ன பண்ண போகிறோம்? எக்ஸாம்பிள்ஸ் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஏன்னா இதுலேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்கச்சக்கமாக. அவன் என்ன பேசிகிட்டு இருந்தப்போ நீ அவனை பார்த்த. அவன் என்ன பேசிகிட்டு இருந்தப்போ பாருங்கள், வாட் இஸ்ன்னு சொல்லுவோம், அப்போ வாஸ். ஓகே, வாட் வாஸ் ஹீ ஸ்பீக்கிங்? வாட் வாஸ் ஹீ ஸ்பீக்கிங்? நீ அவனை பார்த்தாய், அப்போ when you saw him. அவ்வளோதான். வாட் வாஸ் ஹீ ஸ்பீக்கிங் when you saw him? வாட் வாஸ் ஹீ ஸ்பீக்கிங்? ஹீ வாஸ் ஸ்பீக்கிங், அது வாட் வாஸ் ஹீ ஸ்பீக்கிங் மாறிடுச்சு. when you saw him சொல்லி பாருங்கள். ஓகே, வாட் வாஸ் ஹீ ஸ்பீக்கிங் when you saw him? சிம்பிள். அவள் எதை கற்றுக்கொண்டிருந்த போது, எதை லேர்ன் பண்ணிட்டு இருக்கும்போது மணி அடித்தது. பாருங்க, வாட் வாஸ் ஷீ லேர்னிங்? அவ்வளோதான். வாட் வாஸ் ஷீ லேர்னிங்? மணி அடித்தது. when the bell rang. ஹிட்டுன்னு சொல்லக்கூடாது. ஹிட்டு, பீட்டு, கிக்கு அதெல்லாம் சொல்லக்கூடாது. அடித்தது அப்படின்னா இங்கே மணி ரிங் ஆகிறது, அதான் நம்ம ரேங்குன்னு சொல்கிறோம் பாஸ்ட் டென்ஸ்க்கு. ஓகே, வாட் வாஸ் ஷீ லேர்னிங் வென் த பெல் ரேங்க்? வாட் வாஸ் ஷீ லேர்னிங் வென் த பெல் ரேங்க்? நீ என்ன நினச்சிட்டு இருந்தப்போ, என்ன இல்லை எதையோ. ஓகே, நீ எதை நினச்சிட்டு இருந்தப்போ அவர் கேள்வி கேட்டார். பாருங்க, வாட் வேர் யூ திங்கிங்? அவ்வளோதான். இதை ஃபஸ்ட்டு மட்டும் கரெக்டாக கொண்டு வந்துட்டிங்கன்னா பின்னாடி இருக்கிறது ஈஸியாக நீங்கள் உட்கார வச்சிடலாம். அவர் கேள்வி கேட்டார். when he questioned யூன்னே போட்டுக்கலாம், உன்னை கேள்வி கேட்டார்னு வச்சுக்கலாம். ஓகே, பாருங்கள், வாட் வேர் யூ திங்கிங் when he questioned you? வாட் வேர் யூ திங்கிங் when he questioned you? நீ என்ன நினச்சிட்டு இருக்கும்போது அவர் கேள்வி கேட்டார். ஈஸி. ஓகே, அவங்க எங்கே போயிட்டு இருந்தப்போ மழை வந்துச்சு? இந்த மாதிரி டக்குன்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணவே முடியாதுங்க. யாராச்சும் கேட்டாலோ இல்லை நீங்களும் திங்க் பண்ணிங்கன்னா வரவே வராது. இந்த மெத்தடாலஜி தெரில அப்படின்னா அவங்க எங்கே போயிட்டு இருக்கும்போது மழை வந்துச்சு? புரியுதுங்களா? அவங்க மழை வந்தப்போ எங்கே போயிட்டு இருந்தாங்க, இதான் கான்செப்ட். உல்டாவாக நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஆன்சர் வந்துடும். அவர்கள் எங்கே போய் கொண்டிருந்த பொழுது, பாருங்கள், வேர், ஏன்னா அவங்க ப்ளூரல், அதனால வேர் அப்படிங்கிற வார்த்தை போடுறோம். வேர் தே கோயிங் when it started raining? என்ன வந்தது தானே போட்டுருவோம். it started raining. அவ்வளோதாங்க. பாருங்கள், வேர் தே கோயிங் when it started raining? வேர் தே கோயிங், வேர் தே ட்ராவலிங் when it started raining? புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். இப்போ இதே மாதிரி என்ன பண்ணலாம், இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அப்போ தான் நமக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்த்துட்டு போகவே கூடாது. நீங்கள் தனித்து உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணாலும் நீங்கள் என்ன பண்ணணும், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ அடுத்த செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். அவள் என்ன கேட்டிருந்தப்போ நான் உள்ளே வந்தேன்? அவள் என்னமோ கேட்டிருந்தால, என்ன கேட்டா? அவள் என்ன கேட்கும்போது நான் உள்ளே வந்தேன் இப்படி நம்ம கேட்போம். இது இல்லாமல் வாங்க, அவள் என்ன கேட்டுக்கொண்டு இருந்தாள்? வாட் வாஸ் ஷீ ஆஸ்கிங் ஃபார்? அவ்வளோதான். ஓகே, வாட் வாஸ் ஷீ ஆஸ்கிங் சொன்னாலும் கரெக்டு தான், ஆஸ்கிங் ஃபார் சொன்னாலும் கரெக்டு தான். ஓகே, பாருங்கள், வாட் வாஸ் ஷீ ஆஸ்கிங் ஃபார்? நான் உள்ளே வந்தேன். அப்போது வென் ஐ என்டர்டுன்னு சொன்னீங்கன்னா போதும். ஓகே, என்டர்ட்னா உள்ளே வந்ததுன்னு அர்த்தம். பாருங்கள், வாட் வாஸ் ஷீ ஆஸ்கிங் ஃபார் வென் ஐ என்டர்ட்? வாட் வாஸ் ஷீ ஆஸ்கிங் ஃபார் வென் ஐ என்டர்ட்? அவள் எதையோ கேட்டிருந்தால, ஏதோ வேணும்னு கேட்டிருந்தால, என்ன கேட்டிருந்தா நான் வரும்பொழுது அப்படி நம்ம கேட்போம். அது இப்படி தான் நீங்கள் சொல்லணும். வாட் வாஸ் ஷீ ஆஸ்கிங் ஃபார் வென் ஐ என்டர்ட்? நீ எங்கே நின்றுட்டு இருந்தப்போ இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு? சரி, ஆக்சிடென்ட் நடந்துச்சு பார்த்தேன். ஆக்சிடென்ட் நடக்கும்போது நீ எங்கே இருந்த இப்படின்னு கேட்போம். நீ எங்கே நின்றுட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு நம்ம கேட்போம். பாருங்கள், வேர் யூ, வேர் ஆர் யூ, எங்கே இருக்க? வேர் யூ, எங்கே இருந்த? ஓகே, வேர் யூ இங்கே என்ன போடணும் அப்படின்னா, நீ எங்கே நின்றுட்டு இருந்தப்போ வேர் யூ ஸ்டாண்டிங்? ஓகே, வேர் யூ ஸ்டாண்டிங் when the accident happened? அவ்வளோதான். when the accident happened. Okay, where were you standing when the accident happened?
வேர் வேர் யூ ஸ்டாண்டிங் when the accident happened. அவன் எதை வாங்கிட்டு இருந்தப்போ கடை முன்னாங்க? அவன் என்னமோ வாங்கிட்டு இருந்தான கடைசியாக. அவன் என்ன வாங்கிட்டு இருக்கும்போது கடை முன்னாங்க? கொஞ்சம் அப்படியே ரீவைண்ட் பண்ணிப்பார். அவன் ஒன்றும் வாங்கலை, வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன் எல்லாத்துலேயும். எழுதலாமா? வாங்க. வாட் வாஸ் ஹி பையிங்? அவ்வளோதான். வாட் வாஸ் ஹி பையிங் when the shop closed? இல்லாட்டி when they closed the shop. தே போட்டிங்கன்னா they closed the shopனு சொல்லுங்கள். கடை மூடினாங்க அப்படின்னா சிம்பிள் எப்படி சொல்லிட்டு போயிருங்க, the shop closed. ஓகே. வாட் வாஸ் ஹீ பாயிங் when the shop closed? வாட் வாஸ் ஹீ பாயிங் when the shop closed? ஈஸி தான். நான் ஸ்டார்டிங் சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். இப்போ எல்லாமே நீங்களே பண்ணியிருப்பீங்க மேக்ஸிமம். நாம் என்ன எழுதிட்டு இருந்தப்போ பேனா உடைந்தது. பாருங்கள், நாம் தானே. அப்போ வாட் வேர் வி ரைட்டிங்? வாட் வேர் வி ரைட்டிங் when the pen broke? When the pen broke. What were you writing when the pen broke? What were we writing when the pen broke? நீ என்ன பாட்டு பாடும்போது மைக் வேலை செய்யாமல் போச்சு? ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க, டே என்னடா சொல்கிற, நீ என்ன பாட்டு பாடிட்டு இருக்கும்போது மைக் வேலை செய்யாமல் போச்சு? டே நிறுத்திடா. கரெக்டாக நான் பாட்டு பாடலான்னு மைக் எடுக்கும்போது என்னுடைய குரல் வளத்தில் நீங்களாம் மயங்கிறீங்கன்னு சொல்லி மைக்கை கட் பண்ணதே நீ தான், உனக்கு தெரியாது, நடிக்காதடா போடா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் நடக்கும், நடந்து இருக்குது. உங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்குது. இந்த அனுபவம் இருக்கிறவங்க எஸ் ஐ ஹாவ் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு காமெண்ட்டில் போடுங்க. எனக்கு தெரிஞ்சுக்குவேன். என்ன உங்களை மாதிரி இருக்க நிறைய சப்ஸ்கிரைபர்ஸும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க. உண்மையாலுமே உங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தயவுசெய்து காமெண்ட்டில் போடுங்க. ஓகே, நானும் தெரிஞ்சுக்குவேன். நீ என்ன பாட்டு பாடிட்டு இருக்கும்போது மைக் வேலை செய்யாமல் போனது? பாருங்கள், வாட் சாங். என்ன பாட்டுனா வாட் சாங். ஓகே, வாட் சாங் வேர் யூ சிங்கிங்? ஓகே, வாட் சாங் வேர் யூ சிங்கிங் when the mic stopped working? அவ்வளோதான். அது என்ன இங்கே ஸ்டாப்டு, அதற்கடுத்து ஒரு ஜெரண்டு. இதை பற்றி 2-3 வீடியோஸ் போட்டிருக்கேன். அது உங்களுக்கு தெரில, மறந்துட்டீங்க அப்படின்னா காமெண்ட்டில் போடுங்க, மறுபடியும் அந்த டாபிக் நடத்துகிறேன். முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் அது, சரிங்களா? பாருங்கள், வாட் சாங் வேர் யூ சிங்கிங் when the mic stopped working? வாட் சாங் வேர் யூ சிங்கிங் when the mic stopped working? நீ என்ன பாடிட்டு இருக்கும்போது மைக் வேலை செய்யாமல் போச்சு? பாருங்கள், மைக் வேலை செய்யாமல் போனது அப்படிங்கிறத நீங்கள் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா த மைக் ஸ்டாப்டு ஒர்க்கிங் சொன்னாலே போதும். மைக் வேலை செய்யாமல் போயிடுச்சு, த மைக் ஸ்டாப்டு ஒர்க்கிங். அதுலேருந்தே ஒவ்வொரு வார்த்தைகளாக வாக்கியங்களாக நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கணும், பிரித்து. சரிங்களா? கடைசியாக என்ன இருக்குது? அவன் இணையத்தில் இன்டர்நெட்டில் எதை தேடிட்டு இருந்தப்போ, எதையோ தேடிட்டு இருந்தால, எதை தேடிட்டு இருக்கும்போது மின்சாரம் போனது, மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. பாருங்கள், வாட் வாஸ் ஹி தேடிட்டு இருந்ததுன்னா லுக்கிங் ஃபார்னு போடுங்க. ஓகே, வாட் வாஸ் ஹி லுக்கிங் ஃபார்? எங்கள் இன்டர்நெட்டில், ஆன் த இன்டர்நெட். இந்த இன்டர்நெட்னு போடாதீங்க, ஆன் த இன்டர்நெட் தான் போடணும். ஆன் யூடியூப், ஆன் இன்ஸ்டாகிராம், இந்த பிளாட்ஃபார்முக்கெல்லாம் நீங்கள் ஆன் தான் சொல்லணும், சரிங்களா? வாட் வாஸ் ஹி லுக்கிங் ஃபார் ஆன் த இன்டர்நெட்? மின்சாரம் போன போது அப்படின்னா when the power went out. அவ்வளோதான். ஓகே, what was he looking for on the internet when the power went out? What was he looking for on the internet when the power went out? Simple. புரிஞ்சுதுங்களா நண்பர்களே? ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். நாம் ஒரே சென்டென்ஸை வேறு வார்த்தைகளில் சொல்கிறதுனால தான் நமக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ். இந்த இங்கிலீஷ்லேயே அதுதான் நம்மளோட கன்ஃபியூஷன்ஸ். அந்த கன்ஃபியூஷன்ஸை மட்டும் நம்ம கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிட்டோம், அதனால் கொஞ்சம் பயங்கரமான ஒரு கிளாரிட்டி நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா நாம் எப்படி சென்டென்சஸ் வந்தாலும் மேட்ச் பண்ணிடுவோம். இதுதான் நமக்குள்ளே இருக்க பிரச்சனையே. இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச சென்டென்ஸை வேறு வார்த்தைகள் வருது அப்படிங்கிற ஐடென்டிஃபை பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக மாறி ஒரு லாங்குவேஜ். ரைட்? வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ அதை நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்ப்போம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் டேவிட் அன்பு. இதோட ஹோம்ஒர்க் வந்துடும், ஹோம்ஒர்க்கை ட்ரை பண்ணுங்கள். ஹோம்ஒர்க்கான ஆன்சர்ஸ் வாட்ஸ்அப் சேனலில் நம்ம வந்து போட்டுருவோம். வாட்ஸ்அப் சேனலில் இணைவதற்கான அந்த லிங்க்கு இந்த பர்டிகுலர் வீடியோவோட ஃபஸ்ட் காமெண்ட்டில் நம்ம பின் பண்ணி வச்சுருப்போம். நிறைய பேர் சேர்ந்துட்டு வரீங்க வாட்ஸ்அப் சேனலில், அப்படியே தொடர்ந்து ஜாயின் பண்ணிகிட்டே வாங்க.
அந்த வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு நாம யூடியூப்பில் போடுற வீடியோ டக்குன்னு என்ன ஆயிரும், சேனலில் வந்துடும். நீங்கள் இமீடியட்டாக பார்த்து லேர்ன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரைட், அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.